ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். வீக்கெண்ட் வந்துச்சு, சாப்பிட வந்துட்டோம். பாலாஜி மெஸ் ஆத்தென்டிக் இந்தியன் குசின் பிளசன்டன் ஏரியாவில் புதுசாக திறந்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து மீல்ஸ்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. சண்டே ஸ்பெஷல் மந்தி வச்சுருக்காங்க. லெட்ஸ் see if they have it today. அது இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. தோசை, டிஃபன், ஈவினிங் ஐட்டம்ஸ், ஆப்பிடைசர்ஸ் இருக்குது. அப்புறமா ஸ்பெஷல் ஈவினிங் ஐட்டம்னு நம்ம பக்கோடா, ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, டீ காஃபியோட அந்த மாதிரி காம்போவும் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது, விச் இஸ் குட். ஸோ கேட்ரிங் சர்வீஸும் பண்ணுறாங்க. அவங்களோட ட்ரிங்க்குக்கு இளநீர் ஷர்பத் வச்சுருக்காங்க. கோகோனட், தேங்காய் போட்டு, நன்னாரி போட்டு, சப்ஜா போட்டிருக்காங்க. தேங்க்யூ. நான்வெஜ் மீல்ஸ் வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபிஷ் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, தயிர், பிக்கிள், டபுள் கா மீட்டா, மோர் குழம்பு, சிக்கன் ட்ரை ப்ரிப்பரேஷன் அண்ட் அவங்களுடைய சூப்பரான பிரியாணி, அப்பளம், சப்பாத்தி அண்ட் ஒயிட் ரைஸ். எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இவங்களோட வீக்கெண்ட் ஸ்பெஷல் தாலி. வீக் டேஸில் டிஃப்ரெண்ட் மெனு இருக்கும். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு தொட்டு சாப்பிட்லாம். நல்லா வறுத்து அரைச்சி பண்ணியிருக்காங்க. நல்லா காரமாக இருக்குது, சூப்பராக காரசாரமாக இருக்குது. நான் கூட வந்து அந்த குழம்பு பார்த்தோன்னே காரமாக இருக்குமான்னு யோசித்தேன். அந்த மசாலா, அரைச்ச மசாலா இருக்குல்ல, அதோடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கு. தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சிருப்பாங்களே நம்ம ஊரில் குருமா ஸ்டைலில், அந்த மாதிரி. ரைஸை சாப்பிட்டு பார்ப்போமா? பிரியாணியா? வினோத், நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க. ரைட், நம்ம வீட்டிலலாம் யூஸ்வலி பண்ணுவோம்ல, வீட்டில் பண்ணுற மாதிரி அதே மாதிரி இருக்குது மசாலா. அந்த லிட்ரலி வீட்டில் ஸ்டைலு. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு சப்பாத்திக்கு ஒரு குருமா பண்ணுவோம், சிக்கன் குருமா, அதே மாதிரி நல்லா இருக்கு. ஆக்சுவலி பாருங்க, சாப்பிடணும்னு தோணுது. இதுக்கு எக்ஸலன்ட் காம்பினேஷன். பிரியாணி வந்து பாஸ்மதியில் பண்ணியிருக்காங்க. சிக்கன் பிரியாணி, ரைட்? ஆமாம், சிக்கன் பிரியாணி. நல்ல போர்ஷன். அதாவது ஒரு பர்சன் கரெக்டாக நல்லா சாப்பிடலாம். தமிழ்நாட்டில் யூஸ்வலி பிரியாணி பண்ணுவோம். யூ கேன் லீவ் இட். தேங்க்யூ. யூஸ்வலி நம்ம ஊர் தமிழ்நாட்டில் வந்து பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி எப்படி இருக்கும்னா, கிரேவிலே ரைஸை குக் பண்ணியிருப்போம், தம் மாதிரி போட மாட்டோம். அந்த ஸ்டைல் பிரியாணி இது. ஆக்சுவலி நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கிற, தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்கிற எல்லா பிரியாணியும் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாஸ்மதி ரைஸில் நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி வந்து நான் சாப்பிட்றேங்க. இந்த ஸ்டைலு சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல காரசாரமாக இருக்குது ஆக்சுவலி, விச் இஸ் குட். வினோத், நாங்கள் வினோத். லெட்ஸ் see what வினோத் says. வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு மெஸ்ஸுக்குன்னு இருக்கும்ல ஒரு டேஸ்ட், நம்ம ஊர் மெஸ் ஃபுட்டு, அது மாதிரி. எனக்கு வந்து காரம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால எனக்கு ரொம்ப கரெக்டான ஒரு இதில் இருக்குது. சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் ரைஸ்க்கு வரேன். சிக்கன் மந்தி சூப்பரான சைட் டிஷ்ஷஸோடு வந்திருக்கு. என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் பீஸ் இருக்குது, ரைஸ் இருக்குது, ரைத்தா, இதில் வந்து ஒரு கிரேவி மாதிரி இருக்குது, இதில் ஒரு சாலன் அண்ட் மேனேஸ். யூஸ்வலி சிக்கனுக்கு இந்த மாதிரி மேனேஸ் தருவாங்க வித் 1 எக். சிக்கன் மந்தி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் மந்தி சாப்பிட போகிறேன். யூஎஸில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் மந்தி சாப்பிட போகிறேன். ஒரு சூப்பரான தந்தூரி லெக் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது, சுட சுட. அப்புறம் ரைத்தா கூட வந்து ஒரு பிக்கிள், அப்புறம் ஒரு சாலன் அண்ட் சிக்கனுக்கு யூஸ்வலி மந்திக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சட்னி இல்லைனா இந்த மாதிரி மேனேஸ் கொடுப்பாங்க. அதனால் மேனேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு அவிச்ச முட்டை. இன்றைக்கி அவிச்ச முட்டை அமெரிக்காவில் எங்கேயும் கிடைக்கல, அதனால் இட்ஸ் ஆன் டிமாண்ட் ஐட்டம். ஸோ லெட்ஸ் ட்ரை த மந்தி ரைஸ். யூஸ்வலி மந்தி ரைஸ் இஸ் லைக் அ லேயர்ட் பிரியாணி மாதிரி இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரைஸ் மட்டும் தனியாக இருக்கும், மட்டன் சிக்கன் எது வேணாலும் வச்சு தருவாங்க.
மந்தி ரைஸ் வந்து ஷுட் பி ஸ்மோக்கி. இதில் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குது. எப்படி இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல, உண்மையாகவே இருக்குது. அண்ட் நல்லா காரமாக இருக்குது. குட். வினோத் நான் சொல்கிறத ஒத்துக்கிறாரான்னு பார்ப்போம். என் முகத்தை பார்க்கும் போதே மக்களுக்கு தெரியும் காரமாக இருக்குன்னு. சுட சுட இருக்குது. என்ன தான் வந்து சாப்பிட்டாலும் ரைட் வினோத், ஸ்மோக்கி ஃப்ளேவர் சூடாக இருக்குது, நல்லா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது 2 பேர் சாப்பிட முடியுமா? 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு ரைட்? நல்லா சாப்பிட்றாங்க. மேபி 1.5 பேர் சாப்பிடலாம். நார்மலாக சாப்பிட்றாங்க 2 பேர் கண்டிப்பாக சாப்பிடலாம். வெரி ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ். யூஸ்வலி ரைஸில் வந்து ஃப்ளேவர் இருக்குமான்னு யோசிப்போம். ரைஸ் மட்டுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது வித்தவுட் த சிக்கன். இது வந்து ஒரு சட்னி மாதிரி ஒன்று தருவாங்க, அந்த சட்னி தான் இருக்குது இதில். யூஸ்வலி டொமேட்டோ பேஸ்ட் சட்னி இருக்கும். பட் இது வந்து அந்த ஒரு இதை கட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இது ஒரு வெறும் பிளெயின் ரைஸாக இருக்குல்ல. ரைத்தா ஆஃப்கோர்ஸ் எனக்கு இந்த ரைத்தா வந்து இந்த மாதிரி நிறையா வெங்காயம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். சாலன் என்னன்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு கோகோனட் அரைச்சி ஊற்றிருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு டைப் ஆஃப் சாலனாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம இதில் முக்கி சாப்பிட்லாம். அது நம்ம ஊரில் ஐ திங்க் மயனேஸோட சாப்பிட்றது ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்கும். நான் இந்தியா போகும்போது தான் நான் ட்ரை பண்ணேன். இந்தியாவில் எல்லாத்தையும் மைனஸ் கொடுத்துருக்கோம். நல்லாயிருக்கும். இது ரெகுலர் மைனேஸ். கொஞ்சம் ஒரு கொரியாண்டர் ஃப்ளேவர் ஏதோ ஒன்று வருது. பட் நல்லாயிருக்கும். சிக்கனோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. யூனிக்கான ஒரு ஐட்டம். நீங்கள் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மந்தி இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணணும். இந்த லெக்கோட வேற எங்கேயாவது இருக்கான பேரியாவில் எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லை. மேபி ஐ டோன்ட் நோ. ஸோ இஃப் யூ ஹேவன்ட் ட்ரைட் மந்தி யூ மஸ்ட் கம் ஹியர் அண்ட் ட்ரை திஸ். அண்ட் ஐ லைக் த ஃபேக்ட் தட் இதில் வந்து ஒரு சட்டிலான ஒரு இந்த மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகா, அதோட ஃப்ளேவர் வந்து அண்டர்லைன் டோன். காரம் பிடிக்கணும், அப்போ சாப்பிட முடியும். காரம் சாப்பிடாதவங்களுக்கு கஷ்டம். ரொம்ப காரமாக இல்லை, ரொம்ப காரம் இல்லை. காரமே பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் காரம் ஓரளவு சாப்பிட்றவங்களுக்கு காரமாக சாப்பிட்றவங்களுக்கு குட். பட் பிரியாணினா காரமாக இருக்கணும், சூடாக இருக்கணும், அதான பாயிண்ட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃப்ளேவர் இருக்குது எனக்கு இது, விச் இஸ் குட். ஒரு ரெட் கலரில் ஒரு சட்னி ஒன்று தருவாங்க, ஒரு தக்காளி சட்னி, ஜாம் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி மந்திக்கு. ஆனால் அரேப் கண்ட்ரீஸ்லலாம் இருக்கிற மந்தி வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும், இவ்வளோ ஸ்பைஸ் இருக்காது. கிரேவி மட்டும் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. ஒரு பெரிய இலை மாதிரி போட்டு நடுவில் ரைஸை கொட்டி எல்லாருமா சுற்றி உட்காந்து சாப்பிடுவாங்க. தட்ஸ் த ஹோல் ஐடியா. ஆமாம், ஃபுல் ஆடு இருக்கும். இங்கே ஃபுல் ஆடு கொடுத்தா எல்லாராலையும் சாப்பிட முடியாது குவான்டிட்டின்றதுனால இது கரெக்ட் குவான்டிட்டி ஃபார் 2 people. அவங்க சொன்னாங்க வரும்போதே, அந்த கேர்ள்ஸ் சொன்னாங்க, ஒரு ஆப்படைசர் வாங்கிட்டு இது வாங்கிட்டிங்கன்னா 2 பேர் கரெக்டாக சாப்பிட்லானாங்க, விச் இஸ் குட். நல்லா இருந்தது. எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்னாரி நல்ல ஒரு ஃப்ளேவர். கோகோனட் வாட்டரில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைஸ் வச்சுருக்காங்க. மீன் குழம்பு ட்ரை பண்ணலாம். ஆஹா, நல்ல ஒரு பொலன்னு கொட்டுது ரைஸு. மீன் குழம்புல மீன் பீஸ் இருக்குது. கலர் அப்படியே நம்ம வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு கலர் மாதிரியே இருக்கு. மீன் குழம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வாழை இலையில சாப்பிட்றேன், அது ஒரு சந்தோஷமான ஃபீலிங். வினோத் வந்து ரொம்ப மீன் குழம்பு பிரியர். அதனால யூஸ்வலி மீன் குழம்பு வந்து நம்ம வீட்டிலலாம் இப்படி தண்ணியாக வைப்போம். ஸோ வீட்டில் வச்ச மாதிரி தான் இருக்கு பார்க்குறேன். புளிப்பா ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் இருக்கு. வீட்டில் வைக்கிற அதே மாதிரி ஒரு மீன் குழம்பு, காரமும் இருக்கு, நல்லா அப்படியே ஒரு கிக் இருக்குல்ல. ஸ்பூனை கொடுங்க வினோத். என்னோட பார்ட்னர் இன் கிரைம்க்கு கொஞ்சம் தரேன். அதான் இவ்வளோ வருஷம் கல்யாணம் ஆகி இது கூட தெரியலன்னா எப்படி? எப்படி ரசிகண்டா அந்த மாதிரி சாப்பிட்றீங்க? எப்படி இருக்கு? வீட்டில் நம்ம அம்மாலாம் பண்ணுற குழம்பு மாதிரியே இருக்கு. அப்படியே வந்து வீட்டில் பண்ணுவாங்கல்ல நம்ம அம்மா பாட்டி, ஒரு அத்தை எல்லாம் ஒரு குழம்பு வைப்பாங்கல்ல, அந்த ஒரு ஞாபகம் வருது எனக்கு இது சாப்பிடும்போது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா, வெரி நைஸ். இதில் வந்து ஏதோ ஒரு ஃபிஷ்ஷு நினைக்கிறேன், ரைட்? இது ஏதோ ஃபிஷ்ஷு, கருவேப்பிலை ஃபிஷ்ஷு, கரி லீஃப் ஃபிஷ். ஆஹா, போன்லெஸ் ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு கரி லீஃப் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆஹா,
பிரமாதம். உங்களுக்கு வந்து தமிழ்நாடு சவுத் மீல்ஸ் பிடிக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். நம்ம ஊர் ஸ்டைல் ஆஃப் சாப்பாடு இது, வீட்டு சாப்பாடு. கேமராமேனுக்கு கொடுத்துட்றேன். நீ சாப்பிடு. இல்லை சாப்பிடுங்க, பரவாயில்ல சாப்பிடுங்க, இட்ஸ் ஓகே. இதுக்கப்புறம் தரமாட்டேன். நல்லா இருக்கு, புளிப்பா இருக்கு. கறி லீஃப் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அது ஒரு கறி லீஃபோட ஃப்ளேவர் வந்து மேலே ஒட்டியிருக்கு இதில் நல்லா, இந்த மாதிரி போன்லெஸ் ஃபிஷ் பீஸில். வெரி நைஸ். இது ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை. அதுலேயே வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் இந்த மாதிரி வீட்டில் பண்ணுவாங்கள்ல, மசாலா போட்டு ஒரு பக்கம் அப்படி கொஞ்சம் கருகி லைட்டாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆஹா, வெரி நைஸ். ஆக்சுவலி அது வந்து கொஞ்சோண்டு ரசம் இருக்குல்ல, கொஞ்சம் ரசம் போட்டு கருடனுக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம்தான் எனக்கு. என்ன பொசுக்கிற கருடன்ட்டா அப்படி லைட்டா. எப்படி உங்களை கவனிச்சுக்கிறேன் பாருங்க வினோத், அன்புடன் கொடுக்குறேன். ஆஹா, அப்படி இருக்கா? கல்யாணத்துல சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இருங்க, கொஞ்சமா ரைஸை போட்டு நம்ம கொஞ்சம் ரசத்தை எடுத்து நம்ம கொஞ்சம் ரசத்தை போட்டு எனக்கு தான் ப்ரோ, எனக்கு ப்ரோ ஒரு மீன் பீஸை வச்சு ஒரு ரசத்தை நானும் கொஞ்சம் அப்படி ஊத்தி இது ஒரு டிஃபரண்ட் வெரைட்டி ரசமா இருக்கு. தேங்காய் பால் ரசம். அதான் சொல்றேன். ஆக்சுவலி ரொம்ப அவ்வளோ இது ரொம்ப நார்மலா சாப்பிட மாட்டோம்ல. இப்போ பைனாப்பிள் ரசம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ரெகுலர் மாதிரி பார்க்கவும் ரெகுலரா இருக்கும், அந்த எசன்ஸ் மட்டும் இருக்கும். இது வந்து அந்த பைனாப்பிள் பார்க்கவே வேற மாதிரி இருக்கு. கோகோனட் மில்க் ரசம், அதனால வித்தியாசம். இது அவ்வளோ புளி இல்லை, இட்ஸ் நாட் புளிப்பு. ஆர் மேபி சூப்பான்னு தெரியல. ஏன்னா இதுவும் இருக்கு. இது வந்து ஒரு இது மாதிரி இருக்கு, குருமா மாதிரி. இது அப்படியே குடிக்கலாம் போல இருக்கு. ரைட். இதுல வந்து இந்த பீனட் அரைச்சு ஊத்திருக்காங்க அந்த மாதிரி ஏதோ. கரெக்ட். ஆமா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த கிரேவியும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிரேவி நல்லா பீஸ் இருக்கு பாருங்க, சிக்கன் பீஸ் எலும்போடு இருக்குப்பா. ஸோ போன் இருக்கிறதுனால அது வந்து ஒரு நல்ல, இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வுட் சே லைக் இந்த மாதிரி இலையில உட்காந்து சாப்பிட்றதுன்றது ஃபார் சம்படி வாஸ் நெவர் ட்ரைட் இட். கண்டிப்பாக இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது அரைச்சி தேங்காய் ஊற்றுனதுனால டெப்த் இருக்கு. இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருந்து, டிஃபனுக்கு ரொம்ப ஏ கிளாஸாக இருக்கும். ரைஸுக்கும் நல்லா இருக்கு. ரைஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் மீன் குழம்பு, ரசம், இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, டிப்பிக்கல் சவுத் இண்டியன் ஃப்ளேவர்ஸ். இந்தாங்க வேணும் இன்னொரு வாய். உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றேன், மனசு வலிக்குது வேணும். டெசர்ட்டுக்கு டபுள் கா மீட்டா. ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, கரெக்டான ஸ்வீட்னஸ். கோவா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பால் கோவா போடுவாங்கள்ல அந்த மாதிரி. நல்லா ரிச்சாக இருக்குது, பயங்கர ரிச்சாக இருக்குது. 2 பேர் சாப்பிட்லாம் இவ்வளோ. இந்த ஒரு குவான்டிட்டி அவ்வளோ இருக்குது, ஏன்னா நல்ல நெய் கீ மிதக்குது, சூப்பராக இருக்குது. வினோத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட் வினோத்? கேமரா பின்னாலேருந்து ஆன்றாரு. டபுள் கா மீட்டா. கேமரா காட்டி காட்டி நல்லா சாப்பிடு அப்படின்வாங்களா? சூப்பராக இருக்கு. சாப்பிட்டது எல்லா ஐட்டமுமே so far very good. I hope they maintain the quality and taste. இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா, ப்ளசன்டன் ஏரியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாலாஜி மெஸ் ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க, மெனுலாம் இருக்குது. பட் ப்ரிட்டி மச் இதுதான் பேட்டர்ன். நிறைய பேர் ஆனால் இங்கே எல்லாம் தோசை டிஃபன்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க.
மினி டிஃபன்லாம் இருக்குது, டிஃபன் ஐட்டம்ஸு, கொத்து பரோட்டா, குருமா எல்லாமே இருக்குது. எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மக்கள். நம்ம வந்து இன்றைக்கி சரி மந்தியும் மீல்ஸும் ட்ரை பண்ணுன்றதுனால ஸ்டஃப் டு திஸ். வெரி நைஸ். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீனி அண்ட் மோனா இங்கே இருக்காங்க. தே ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் த ரெஸ்டாரண்ட். நான் வந்து வரேன்னு சொல்லலை, ஐ ஜஸ்ட் கேம் ஹியர். நாங்கள் இன்றைக்கி வந்தோம், அதனால் வி வாண்டட் டு ட்ரை. ரொம்ப வந்து வீட்டில் சாப்பிட்டா, நம்ம அம்மா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது வந்து எனக்கு கிடச்சிருக்கு. நான் இவங்க இருக்காங்கன்றதுக்காக சொல்ல, உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா வந்து அந்த சம்டைம்ஸ் அந்த வீட்டு கைமணம் இருக்குல்ல, அந்த கைமணம் வந்து ஐ கேன் சென்ஸ் இட். அண்ட் மீல்ஸ் வந்து எப்பவுமே மெஸ்ஸில் வந்து ஒரு பெக்யூலியர் ஃப்ளேவர் இருக்கும். அந்த பெக்யூலியர் ஃப்ளேவர் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எப்போ ஓப்பன் பண்ணீங்க? January 29th. ஸோ என்ன நம்மளோட ஹாட் லஞ்ச் பற்றி ஐம் கியூரியஸ், வாட் இஸ் இட்? ஹாட் லஞ்ச்னா இப்போ நீங்கள் வீட்டில் ரைஸ் வச்சுக்கலாம், கரீஸ் எல்லாம் ப்ளஸ் ஒரு ட்ரை ஏதோ ஒன்று அது மாதிரி இங்கே வாங்கிக்கிட்டிங்கன்னா எவ்ரிடே இருக்கா? எவ்ரிடே Everyday hot lunch இருக்கு. People who don't want to come to the restaurant, they can actually go to, நீங்க ரைஸ் மட்டும் வீட்டில் வச்சிங்கன்னா, so 2 to 3 people they can consume. So I know some of the places we have vegetarian, so we want to start non-vegetarian in that. So அதனால we are giving as a choice like chicken குழம்பு or mutton குழம்பு or fish குழம்பு with rasam. So 2 non-veg ஒரு வெஜ் கறியும் கொடுத்தா it will be fulfilled for a full meal அந்த மாதிரி. ஒரு சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு வர முடியாமல் போயிடலாம் ரெஸ்டாரண்ட். ஸோ ஒரே ஒரு ஹாட் லஞ்ச் வாங்கிட்டா ஒரு ஃபேமிலி கேன் பி கன்சியூம். ஒரு அப்பா அம்மா ப்ரீ ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஆர்டர் எனி டைம். ஹாட் லஞ்ச் வில் பி தேர் த்ரூ அவுட் த டே until the supplies last. So that's the whole idea. Vegetarian timing வந்து 9 to 10. Restaurant throughout open. Monday is off, so Monday is the day off, but otherwise Tuesday till Sunday we are open. Special snacks பத்தி சொல்லுங்க, ஒரு ஈவினிங் ஸ்நாக் வச்சு. Evening snack and maybe I can talk about the appetizer. We have a signature dish on the curry leaf and the green chili. We have in both vegetarian and non-vegetarian too. Vegetarian la avuttum gobi, paneer, mushroom based on demand, and otherwise we have chicken, mutton, shrimp ellame on the curry leaf and green chili. These are the signature dishes in Balaji Mess as well. So very nice. So எப்படி இருக்கு reception so far? How are you? We are getting good response actually, especially for the lunch time. Throughout the weekends we are fully packed. I believe you ninga paathirupinga nenikiren Friday till Sunday there is no breathing time, but yeah, it's good that we are like reaching to the customers and want to maintain the same quality. So hope you have tried the non-veg thali also. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். Some specials also we trying to introduce. ஏன்னா not like everybody பண்ற மாதிரி பண்ணணும்ன்றது இன்டென்ஷன் இல்லை. I don't know you tried biryani or not. Biryani வந்து எங்களுக்கு இன்னைக்கு மண்டி பண்ணீங்க, பட் ஹோம் ஸ்டைல் இதுல இந்த ஹோம் ஸ்டைல் பிரியாணி I should definitely call this out. Home style biryani, no restaurant will see that. It is completely unique taste and unique masalas. அது follow பண்றோம், and we wanted to consistently maintain the same quality, and we wanted to keep it in the signature. மாவு இருந்ததே அங்க. Batter is also there. I mean tiffin breakfast சாப்பிடுறவங்களுக்கு we wanted to serve that one also. We have idli, dosa, ragi batter is also there. Adai batter based on the demand. You can pre-order for the adai batter and pressed batter also. And ஸ்டோர்ல வந்து இன்ஸ்டோர்ல வைக்க மாட்டோம், ஏன்னா அது புளிச்சிரும்ன்றனால ஃபோன் பண்ணி கால் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா couple of hours முன்னாடி we'll keep the adai batter and pressed batter also. And the soft drinks, again I have to tell that we are doing Elnir Sarbat. I don't know you guys tried it out. We are starting that Elnir Sarbat, and we're going to introduce more tropical drink first, like South Indian specials. You will probably see it in upcoming weeks. So Elnir Sarbat, we started off, it was a great response for anybody consuming biryani or this one, not going with a soda, they're going with Elnir Sarbat, which is a good sign that everybody is taking. And it's unique, right? வெளிய எங்கயும் இல்லாதனால இங்க நல்லா. Exactly. And some people, everybody will go with mango lassi இல்ல மோர் இதுதான் பண்ணுவாங்க. So it's like everybody get used to it. நம்ம ஏதோ டிஃபரெண்டா பண்ணுவோம். Mona actually bring that up, the new taste கொண்டு வரணும் அப்படின்றனால தேங்காய் தனியும் ஆகட்டும், plus சர்பத், plus lot of ingredients mixed together. அது மாதிரி couple of things we are in the pipeline, so probably in upcoming weeks you will see it. So very good, super. Thank you so much. இவங்களோட தாலியில ரொம்ப யூனிக்கான ஒரு ஐட்டம் வந்து தேங்காய் பால் ரசம். அது வந்து கோகோனட் மில்க் ரசம், ரைட்? அது எப்படி பண்ணி என்ன, வாட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் தட் சொல்லுங்க. ஐடியான்னு கிடையாது, எனக்கு எல்லாமே ஒரிஜினல் டேஸ்ட்டில் கொடுக்கணும்னு இருக்கு. ஸோ எந்த ப்ரிசர்வேட்டிவோ இல்லை எந்த ஒரு இதுவுமே நான் சாக்கல. தேங்காய் கூட நான் அரைச்சி பால் எடுத்து தான் பண்ணியிருக்கேன். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா ரசமுமே நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம். பைனாப்பிள் ரசம் ஆகட்டும், மாங்காய் ரசம், எல்லாத்துக்குமே பியூரி பண்ணி நாங்களாக பண்ணுறது தான். எதுவுமே கடை மசாலாவோ இல்லை, ஒரு வெரைட்டி ரசம். ஆமாம், பொரியலும் மாறுமா? பொரியல் எல்லாமே டெய்லி மாறும், வெரைட்டி மாறிட்டே இருக்கும். நான்வெஜ் ஐட்டமும் ட்ரை ஐட்டம் மாறிட்டே இருக்கும். பருப்பு உருண்டை குழம்பு போட்டேன், மாறிட்டே இருக்கும். பொரியலும் மாறிட்டே இருக்கும். எல்லாமே மாறும். இது மூணுமே வந்து அதாவது வந்து டெய்லி லைன், அதனால எல்லாத்துக்கும் அடிஷனல் கறி வரதுனால we keep changing every day. அதாவது சேம் கறி நேம் வந்து சேம் தான், பட் இன்கிரிடியன்ஸ் will be different in everyday basis. ஏன்னா அதுவே முதல்ல இப்போ ஆட் லஞ்ச் இன்னைக்கு வாங்குனீங்கன்னா சிக்கன் குழம்பு இருக்கும், நாளைக்கும் சிக்கன் குழம்பு இருக்கும், ஆனா நாளைக்கு சிக்கன் குழம்பு டிஃபரெண்டா இருக்கும். சோ அதே ஆட் லஞ்ச் கொடுத்தோம்னு வெச்சுக்கோங்க, that will not feel better. So different preparation. Exactly. Different preparation, different. அது ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி கொடுப்போம். செட்டிநாடு ஸ்டைல், ரெகுலர் ஸ்டைல், சென்னை ஸ்டைல், அந்த மாதிரி மாத்தி கொடுக்கறது. அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. டெய்லி வாங்குறதுக்கு இல்ல டெய்லி வராங்க ஆபீஸ்ல இருந்து. வெரைட்டிஸ் we show மாங்காய் போட்டு ஒரு நாள் பண்ணுவோம், ஒரு நாள் வந்து தேங்காய் அரைச்சு போடுவோம், ஒரு நாள் ஆந்திரா ஸ்டைல், அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி பண்ணிட்டே இருக்கோம்.
fish remains same, but ingredients are Ingredients, different on daily basis. preparation is different. இதில் வெஜ்லேயும் ஃபுல் ப்ரிப்பரேஷன் எல்லாமே டெய்லி ஒரு நாள் வத்த குழம்பு கொடுத்தா ஒரு நாள் மோர் குழம்பு கொடுப்போம். ஒரு நாள் ஃபுட்டை மறுநாள் வச்சு யூஸ் பண்ணவே மாட்டோம். எப்பயுமே அதை ஃபுல்லாக ட்ராஷ் பண்ணிட்டு மறுநாள் தான். Trash it out. ஸோ எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணுங்கிறவங்க இப்போ எனக்கு நான் மீல்ஸ் வேணும் ஆனால் ரைஸும் வேணும்னா வாங்கிக்கலாமா? ரைஸும் உண்டு. ரைஸும் வேணும்னா சைட் ஆஃப் ரைஸ் வாங்கிக்கலாம். அதுவும் இருக்குது. ரைஸ் பரோட்டா சப்பாத்தி எது வேணுமோ வாங்கிக்கலாம். கேட்டரிங் ஆர்டர் எடுக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக அதே தோசை முன்னாடிலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம். பாலாஜி மெஸ் முன்னாடிலேருந்தே ஐ டோன்ட் நோ யூ ப்ராப்ளம் நோ நாங்கள் வந்து ஹோம்ல இருந்தா வீட்டில் இருந்தால் வந்து வி ஸ்டார்டட் அஸ் எ கிளவுட் ஃபார் ஆல்மோஸ்ட் a year and a half. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓவர்வீமிங்காக இருந்ததுனால தான் வி ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ் ஆக்சுவலி. ஸோ ஃப்ரம் தட் பிகினிங் 1 year முன்னாடிலேருந்தே கேட்டரிங் பண்ணோம். வி ஹேவ் த சேம் குரூப்ஸ் ஃபாலோஸ். இன்னும் கூட கேட்டரிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் வி ஆர் டூயிங் லைவ் தோசா கேட்டரிங் அண்ட் வி ஆர் டூயிங் பானி பூரி அண்ட் வி ஆர் டூயிங் பூரி கேட்டரிங் கூட பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் வெஜ்க்கு வி ஆர் ட்ரைங் டிஃப்ரெண்ட் லைவ் இது பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம். லைக் அப்படைசர் பண்ணுற மாதிரி. ஸோ pretty soon you will see it. So we going to post that on Instagram. சூப்பர், வெரி நைஸ். ஸோ மோனா, நீங்கள் ஐ வாண்ட் டு டெல் சம்திங் அபவுட் மோனா. அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க ஃபேமிலியாக. ரொம்ப ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் எனக்கு தெரியாது இவங்க இவ்வளோ ஒரு நல்ல சமையல் பண்ணுறவங்க குக்குன்னு. ரொம்ப 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 நல்லா இருக்குது. இவங்க தெரிஞ்சதுக்காகலாம் நான் சொல்லலை, நிஜமாவே வந்து ஒரு காரசாரமாக அந்த வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்ல, அந்த ஒரு நோ காம்ப்ரமைஸ் ஆன் டேஸ்ட் ஐ கேன் சி. அண்ட் மந்தி நான் சாப்பிடும்போது ஐ டோல் லைக் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணும், அது இருந்தது. ஐ வாஸ் சர்ப்ரைஸ். சாப்பிட்டோன்னா வா ஸ்மோக்கினஸ் எப்படி கொண்டு வந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எவ்ரி திங் வாஸ் குட். ஸோ தே ஆர் good people, hard working people. இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கம் அண்ட் கிவ் them a chance and try their food and let us know. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளசன்டனில் தான் இருக்காங்க. எக்காச்சக்க பார்க்கிங் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. வயிறு ஃபுல்லு, மனசு ஃபுல்லு. இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் என்னை வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ண சொன்னீங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக வீடியோவும் போட்டுட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா போய் என்னோடய ரீலையும் அதில் போய் பாருங்கள். தேங்க்யூ. Thank you guys for watching this video.